அதிசயங்களை நிகழ்த்தும் அற்புதமான காலை வணக்கம். இந்த அயோடின் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ஒரு மைக்ரோ மினரல். இது நம்ம பாடியை ஹெல்த்தியா வச்சுக்கிறதுக்கு ஒரு ஸ்மால் அமௌண்ட், ஒரு மைக்ரோகிராம் அவ்வளவு இருந்தா போதும். ஸோ இந்த அயோடின் வந்து நம்ம தைராய்டு ஹார்மோன்ஸை தைராக்சினை ப்ரொடியூஸ் பண்றதுக்கு யூஸ் ஆகுது. இந்த தைராய்டு கிளாண்ட் இருக்கிற இடம் பாத்தீங்கன்னா கழுத்துக்கு கீழ் பகுதியில ஒரு பட்டர்ஃபிளை ஷேப்ல இருக்கும். அந்த போட்டோல பாத்தீங்கன்னா கிளியரா தெரியும். அந்த பட்டர்ஃபிளை ஷேப்ல இருக்கும், கழுத்துக்கு கீழ் பகுதியில் இருக்கும். இந்த தைராய்டு கிளாண்ட் வந்து தைராக்சின் அப்படிங்கிறத ப்ரொடியூஸ் பண்ணுது. இதுல வந்து ரெண்டு தைராக்சின்ல இருந்து T4 அண்ட் T3 ரெண்டு இருக்கு. T4 அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா அயோடின் ஆட்டம் வந்து 4 இருக்கும். T3 பாத்தீங்கன்னா அயோடின் ஆட்டம் வந்து 3 இருக்கும். ஓகே, இந்த தைராய்டு ஹார்மோன்ஸ் நம்ம பாடிக்கு என்ன பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு எனர்ஜி லெவலை பூஸ்ட் பண்ணி கொடுக்கும், பாடியோட டெம்பரேச்சரை ரெகுலேட் பண்ணி கொடுக்கும், பாடியோட வெயிட்டை நார்மலா எப்பவும் ரெகுலேட் பண்ணி வச்சிருக்கும். இதை தவிர முக்கியமா சொல்ல போனோம்னா தாய்மார்கள் பிரெக்னன்சி காலத்துல ப்ராப்பரா ஹார்மோன் தைராய்டு ஹார்மோன் சுரந்தா மட்டும்தான் அவங்க குழந்தை வந்து ஹெல்த்தியாவும் ஆரோக்கியமாவும் பிறக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சரி, இந்த அயோடின் வந்து எதுல கிடைக்குதுன்னு பாத்தீங்கன்னா மெயினா வந்து சீ ஃபுட்ல கிடைக்குதுன்னு சொல்றாங்க. இதை தாண்டி கீரை வகைகள், கிட்னி பீன்ஸ், பாதாம், ஓட்ஸ், இதை தவிர சோயா, இது மாதிரி எல்லா உணவு வகைகளையும் கிடைக்குது. இதை வந்து நம்ம டாக்டர் ரே டி ஸ்டாண்ட் அப்படிங்கிற என்ன சொல்றாருன்னா, நம்ம உடம்புக்கு தேவையான அயோடின் குவாண்டம் எவ்வளவு வேணும்னு சொல்றாருன்னா 100 to 200 மைக்ரோகிராம் வேணும்னு சொல்றாரு அவரு. சோ இந்த அயோடினோட ஃபங்க்ஷன்ஸ் பாத்தீங்கன்னா தைராய்டு சுரப்பி சுரக்கிறதுக்காகவும் யூஸ் ஆகுது. அப்புறமேடி வந்து நம்ம growth டெவலப்மெண்ட், பாடியோட growth டெவலப்மெண்ட்டுக்கு யூஸ் ஆகுது. இதை தவிர பாடியோட ஓவரால் மெட்டாபாலிக்ஸை ரெகுலேட் பண்ணுது. இது இல்லாத நம்ம எனர்ஜி லெவலை நல்லா பூஸ்ட் பண்ணி கொடுக்கும், பாடி டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்ணும். முதலே நான் சொன்ன மாதிரி தாய்மார்களோட பேரு கர்ப்ப காலத்துல கர்ப்பஸ்திரீகளுக்கு வந்து இந்த அயோடின் கண்டென்ட் வந்து குறையாம அதிக அளவுல அவங்க எடுத்துக்கணும். அப்படி எடுத்துக்கிட்டாங்கன்னா மட்டும்தான் இந்த குழந்தை வந்து நல்ல ஆரோக்கியமா ஹெல்த்தியாவும் பிறக்கும். இப்ப சப்போஸ் இந்த அயோடின் வந்து குறைஞ்சிருச்சு நம்ம பாடியில, அப்ப என்னென்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா டயர்ட்னஸ் வரும், தூக்கமின்மை இருக்கு, மென்டல் டிப்ரெஷன் வரும், ஹேர் லாஸ் ஆகும், ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் பாத்தீங்கன்னா சரியா ஒர்க் பண்ணாது, அப்புறம் தொண்டையில வந்து ஒரு வீக்கம் இருக்கும். அந்த தைராய்டு கிளாண்டு குவைட்டர்னு சொல்லுவாங்க, அந்த தைராய்டு கிளாண்டு வந்து நல்லா வீங்கிரும். இது இல்லாத மெட்டாபாலிக் ப்ராப்ளம் நிறைய வரும். அப்புறமேடி வந்து பாடியோட வெயிட் வந்து அப்நார்மலா ரைஸ் ஆகும். இது இல்லாம டெவலப்மெண்ட் டிசார்டர்ஸ் நிறைய இருக்கும். இது எல்லாம் தவிர முதலே நான் சொன்ன மாதிரி தாய்மார்களுக்கு வந்து அயோடின் சத்து குறைபாடு இருந்ததுன்னா கருக்கலைப்பு நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் சாத்தியக்கூறுகள் இருக்குதுன்னு சொல்றாங்க. அது இல்லாத கிரிட்டினிசம் சொல்லுவாங்க, அந்த குழந்தைகளோட பிறக்கக்கூடிய நேரத்துல வரக்கூடிய நோய்கள் அது. சரி, நாம் இதுல பார்க்கக்கூடிய ரெண்டு டாபிக் தான் மெயினா பார்க்கணும். ஒண்ணு வந்து கெய்டர், இன்னொன்னு வந்து கிரிட்டினிசம். இந்த கெய்டர் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா தைராய்டு சுரப்பி சரியா அயோடின் குவான்டிட்டி கம்மியா இருந்து தைராய்டு ஹார்மோன் வந்து சரியா சுரக்காதனால என்ன ஆகும், அந்த தைராய்டு கிளாண்ட் வந்து அதிகமா சுரக்கிறதுக்கு ரொம்ப ட்ரை பண்ணும். அப்படி ட்ரை பண்ணும் போது என்ன ஆகுன்னா அதனால சரியான அளவுல சுரக்க முடியாது. சோ இந்த கண்டிஷன்ல பாத்தீங்கன்னா அந்த கழுத்துக்கு கீழ்ப்பகுதியில நல்ல வீக்கம் வரும். இது அந்த போட்டோல பாத்தீங்கன்னா கிளியரா உங்களுக்கு தெரியும். சோ இது மெயினா வர்றதுக்கு காரணம் வந்து அயோடின் குறைபாடு. நம்ம ஒண்ணு வேண்டாம், நம்ம ஹேர் லாஸ் ஆகுதா உடனே நம்ம ஹாஸ்பிட்டல் போய் ஒரு செக் பண்ணோம்னா என்ன சொல்லுவாங்க, தைராய்டு செக் பண்ணுங்க. உடனே வந்து பாடி வெயிட் அதிகமாயிடுச்சா தைராய்டு பாருன்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வந்து வெயிட் த்ரோட் இன்ஃபெக்ஷன் ஆகுதா உடனே தைராய்டு பாருன்னு சொல்லுவாங்க. ஸ்ட்ரெஸ் அதிகமாச்சா தைராய்டு பாருன்னு சொல்லுவாங்க. ஸோ எதுக்கு எடுத்தாலும் நீங்க நம்ம பாடியில என்ன டிசார்டர் ஆகுதோ அதுக்கு மெயினா ரீசன் வந்து தைராய்டு தான் ஒரு ரீசன் அவங்க சொல்றாங்க. டாக்டர்ஸ் போனா அதான் மெயினா சொல்லுவாங்க. அடுத்தபடியா கிரிட்டினிசம். இந்த கிரிட்டினிசம் பாத்தீங்கன்னா அந்த அந்த போட்டோல பாருங்க, அந்த குழந்தைகளோட ஷேப் இந்த மாதிரிதான் இருக்கும். எப்படி இருக்கும், நமக்கு வந்து அந்த பிறக்கக்கூடிய குழந்தை அயோடின் சத்து குறைபாடோட பிறந்துருச்சுன்னா இர்ரிப்பேரபிள் டிசீஸ்ன்னு சொல்றாங்க. அது என்னன்னா நீங்க வந்து அந்த மெண்டல்ல வந்து சில சமயம் வந்து ஒரு சில மாத்திரைகள் கொடுத்து குணப்படுத்தலாம்னு சொல்லுவாங்க. ஆனா அயோடின் சத்து குறைபாடு இருந்ததுன்னா எந்த ஒரு மாத்திரையும் அவங்களுக்கு வேலை செய்யாது. சோ அதனால வந்து நம்ம வந்து அந்த அயோடின் எடுத்துக்கணும். தாய்மார்கள் வந்து அவங்க கர்ப்ப காலத்துல என்ன பண்ணணும்னா அதிகமான அயோடின் கண்டென்ட் எடுத்துக்கிட்டு அந்த பிறக்கக்கூடிய குழந்தைக்கு நல்ல ஹெல்த்தி பிரெயின் ஹெல்த்தியா இருக்கிறதுக்கும், அதை தவிர வந்து உடல் வளர்ச்சி நல்லா இருக்கிறதுக்காகவும் நம்ம அதை வந்து அந்த அயோடின் கண்டென்ட் அதிகமாக எடுத்துக்கணும். ஓகே,
இது வந்து இந்த அயோடின் கண்டென்ட் எங்க கிடைக்குது, எப்படி கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஆல்ரெடி முதல்ல பேசுற மாதிரி சீ ஃபுட்லயோ அல்லது வந்து இந்த கீரை வகைகள்லயோ இருக்குதுன்னு சொன்னாலுமே நீங்க அதுல குவான்டிட்டி பாத்தீங்கன்னா நீங்க வந்து எனாமலஸ் குவான்டிட்டி நீங்க சாப்பிட்டா மட்டும்தான் நமக்கு தேவையான அயோடின் கிடைக்கும். இதுக்குதான் நம்ம வரப்பிரசாதமா இருக்கிறது இந்த நியூட்ரிலைட் ப்ராடக்ட்ல இருக்கிற டெய்லி பிளஸ். இந்த டெய்லி பிளஸ்ல பாத்தீங்கன்னா 13 வைட்டமின்ஸும் 11 மினரல்ஸ் இருக்கு. இது இந்த பைலேயர் ஃபார்ம் அப்படிங்கிறது ஸ்லோ ரிலீஸ் பண்ணும், ஃபாஸ்ட் ரிலீஸ் பண்ணும், 2 லேயர்ஸ் ஃபார்ம் அது இருக்குது. இது வந்து எதுல கிடைக்குதுன்னா வல்லாரை ஒரு 4 வகையான பிளான்ல கிடைக்குது. இதோட பெனிஃபிட்ஸ் பாத்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட்டுக்காகவும், இம்யூனிட்டி சப்போர்ட்டுக்காகவும், எனர்ஜி சப்போர்ட்டுக்காகவும் யூஸ் ஆகுது. மெயினா பாத்தீங்கன்னா மென்டல் பர்ஃபார்மன்ஸ் சப்போர்ட், இதுதான் அயோடினோட வேலையே. இது தவிர போன் ஹெல்த் சப்போர்ட் பிளஸ் பிளட் ஃபார்மேஷன் சப்போர்ட்டுக்கு இருக்குது. ஸ்கின் அண்ட் ஹேர் ஹெல்த்துக்காக யூஸ் ஆகுது. ஐ ஹெல்த் சப்போர்ட் பண்ணுது. பார்வை குறைபாடு இருக்கிறவங்களுக்கு எல்லாம் இந்த அயோடின் கண்டென்ட் எடுத்துக்கிட்டா இந்த டெய்லி பிளஸ் எடுத்துக்கிட்டு ரொம்ப சிறப்பா இருக்கும். நெக்ஸ்ட் வந்து நர்வ் டிசபிலிட்டி இருக்கவங்களுக்கு எடுத்துக்கலாம் நம்ம. ஓகே, இந்த டெய்லி பிளஸ் டேப்லெட் பாத்தீங்கன்னா இப்ப வந்து 120 இருக்கிறது வந்து 2613 ரூபா ரேட்ல கிடைக்குது. அந்த அயோடின் குவான்டிட்டி எவ்வளவு வேணும் நம்ம பாடிக்கு பாத்தீங்கன்னா 100 to 200 கிராம் மைக்ரோகிராம்ஸ்ல வேணும்னு சொல்லிக்கிறாங்க. சோ இதுல பாத்தீங்கன்னா 140 மைக்ரோகிராம் வந்து இந்த ஒரு சப்ளிமெண்ட்லயே கிடைக்குது. இது வந்து குழந்தைகளுக்கு கிடைக்குது, கிட்சியோபல் சைஸ்ல கிடைக்குது. இதனோட ரேட் பாத்தீங்கன்னா 1314 ரூபா, 1341 ரூபா. சோ இதுல என்னன்னா கிட்ஸுக்கானதுல வந்து 75 மைக்ரோகிராம் இருக்கிற குவான்டிட்டி அந்த ஒவ்வொரு சப்ளிமெண்ட்லயும் நமக்கு கிடைக்கும். அயோடினோட குவான்டிட்டி நம்ம வந்து சரியான அளவு பயன்படுத்தி நம்ம மேன்மேலும் வந்து நம்ம ஆரோக்கியமாகவும் சீரோடு சிறப்போடு வாழணும்.